முத்துவேலை கீழ தள்ளிவிட்டது வேற யாரும் இல்ல. தன் சொந்த மகன் குமரவேல் தான்ற கசப்பான உண்மை சக்திவேலுக்கு தெரிய வருது. பெத்த புள்ளை இப்படி ஒரு துரோகியா மாறிட்டாளேன்ற ஆத்திரத்துல குமரவேல நடு ரோட்டுல வச்சு வெளுத்து வாங்கிட்டு தரதரன்னு வீட்டுக்கு இழுத்துட்டு வர்றாரு சக்திவேல். பெத்த மகனுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல இன்னைக்கு வீடே போர்க்களமாக போகுது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பமே வாசல்ல வந்து நிக்குது. குமரவேல் செஞ்ச தப்புக்காக அப்பன் சக்திவேலை வார்த்தையாலேயே குத்தி கிழிக்கிறாங்க. என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு அவங்க கேக்குற ஒவ்வொரு கேள்வியும் சக்திவேல் நெஞ்சில ஈட்டியா பாயுது. நெருப்புல நெய்ய ஊத்துன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆத்தா, பழனிவேல், மாறின்னு மொத்த பட்டாளமும் வீட்டுக்குள்ள நுழையறாங்க. முத்துவேல் கிடக்கிற நிலைய பார்த்துட்டு வந்த ஆத்தாவோட நெஞ்சு பொறுக்கல. குமரவேலை ஓங்கி அரைஞ்சு, நீயெல்லாம் என் பேரன் இல்லடா பாவின்னு ஆத்தாவும் மாரியும் மாறி மாறி குமரவேலை காரித்துப்புற அளவுக்கு திட்டித் தீர்க்கிறாங்க. சொந்த மகனே செஞ்ச துரோகத்தால ஊர் முன்னாடி ஒட்டுமொத்த குடும்பமும் அவமானப்பட்டு நிக்குது. ஆத்தாவோட கோபத்துக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஆக்ரோஷத்துக்கும் நடுவுல குமரவேல் என்ன செய்ய போறான்? சக்திவேல் தன் மகனை மன்னிப்பாரா இல்ல வீட்டை விட்டு துரத்துவாரா? விறுவிறுப்பின் உச்சக்கட்டமாக இன்றைய எபிசோட்.